Hello, my dear students and parents. நான் உங்கள் எம்டி சார். Spiro decide to conduct NEET மாடல் எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம் பண்ணக்கூடிய கரண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், நீட் ரிப்பீட்டர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓபி சர்டிஃபிகேட் என்ன வாங்கணும், நேட்டிவ் சர்டிஃபிகேட் என்ன வாங்கணும், ஜியோ நீட் டு கிராக் பண்ண முடிய எக்ஸாம்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி டு கிராக். ஸோ அதுக்கான சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்ன? ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார். வெல்கம் டு ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நாமக்கல். ஸோ ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக, எக்ஸ்பெஷலி நீட் 2026 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக. ஏன்னா நீட் 2025 எக்ஸாம் இஸ் வெரி டஃப். ஃபிசிக்ஸில் ரொம்ப லென்த்தியான கொஸ்டின் 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எக்ஸ்பெஷலி ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் 2026 எப்படி வருமோ ஒரு பதற்றம் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பதற்றம் இருக்குது. அதே மாதிரி மேயர் அட்டம் ஜஸ்ட் நீட் எழுதி பார்க்கலாம், ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய குழப்பம் இருக்குது. கம்பேரிட்லி இந்த வருஷம் அப்ளிகேஷன்ஸ் கூட ஜேஇயில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் நீட்டில் அப்ளிகேஷன்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயர் கொஞ்சம் அப்ளிகேஷன் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வருஷம் நீட் 2026க்கான ரிப்பீட்டர் பேட்சுக்கான ப்ரிஃபரன்ஸே ஜென்ரலாக பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த நீட் 2025 எக்ஸாமோட டஃப்னஸ். ஸோ தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஸ்பைரோ டிசைட் டு கண்டக்ட் நீட் மாடல் எக்ஸாம். ஸோ எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் நீட் 2026 எப்படி மாதிரி ஒரு பேப்பர் வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைரோ ஃபேக்கல்டி டீம் அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் பேப்பர் பேட்டர்ன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் இட் வில் பி கிவ் ரைட் கான்ஃபிடென்ட். உங்களுக்கு நீட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட் அட்டம் பண்ணக்கூடிய கரண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், நீட் ரிப்பீட்டர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். டெஃபினெட்லி இட் வில் கிவ் லாட் ஆஃப் எக்ஸ்போசர். கமிங் 14th டிசம்பர் சண்டே, அதாவது இன்னைக்கு சண்டே, கமிங் சண்டே 14th டிசம்பர் சண்டே மார்னிங் நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நாமக்கல்லில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இது 10th அகடமிக் இயர் தமிழ்நாட்டுக்கு நீட் 2017 வந்துச்சு. ஸோ அதிலிருந்து 10th பேட்ச் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பெஷலி ரெசிடென்ஷியல் ரிப்பீட்டர் கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் டில் +2 கிரேடு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த 2 இன்ஸ்டியூஷனோட ஒரு ஆஃபர் தான் இந்த நீட் மாடல் எக்ஸாம். நீட் எக்ஸாக்ட் ப்ரிடிக்டட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% அக்யூரசி இருக்கக்கூடிய ஒரு நீட் மாடல் பேப்பரை கமிங் 14th டிசம்பர் சண்டே அன்னைக்கு நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கேம்பஸில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் நாமக்கல் டு திருச்செங்கோடு ரோட்டில் சிஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடு இருக்குது. இட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் வெல் நோன் அமாங் த பீப்புள். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டியூட்டில் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போயிருக்காங்க. அரௌண்ட் 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், ப்ரைவேட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நிறைய கோர்ஸ் நம்ம ஸ்பைரோ நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. போத் +1 +2 2 சிலபஸ் சேர்ந்து இந்த எக்ஸாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸாக்ட் ஃபுல் பேட்டர்ன், ஃபுல் சிலபஸ் ஆஃப் நீட் 2026 ஃபுல் சிலபஸ் அஸ் பர் த லேட்டஸ்ட் சிலபஸ் படி இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம ஸ்பைரோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம் எக்ஸாக்ட்லி 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3 hours நடக்கும், டில் 1 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ 3 hours முடித்த பிறகு உங்களுக்கு வெளியில் வரும்போது இந்த கீ சொல்யூஷனாக ரெடியாக இருக்கும். அதில் அடிஷ்னலாக ஒரு 10 மாடல் பேப்பர், சிமிலர் மாடல் பேப்பர் நீட் 2026 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கொஸ்டின் பேங்கும் கொடுக்க போகிறோம். அதையுமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஸ்டின் பேங்க் வித் சொல்யூஷனோட உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் கமிங் டிசம்பர் 14th நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு உங்களோட ஐம் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் யூ ஃபார் போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇக்கான அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆகி எக்ஸாம் டேட்டுமே ஜனவரி 10th நம்ம செஷன் 1க்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஜனவரி 10th ஆரம்பித்து ஜனவரி 25 வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇக்கான நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ஆரம்பித்து ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி, வெயிட்டேஜ் ஆஃப் சாப்டர்ஸ், ஸோ கட் ஆஃப், எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், எந்தெந்த காலேஜுக்கு போகலாம், 2025 எப்படி இருந்துச்சு, 26 எப்படி இருக்கும், ஸோ என்ன பர்சன்டேஜ் எடுத்தால் ஜேயில் எந்த காலேஜ் போக முடியும், எதுக்கு இந்த இருக்கக்கூடிய ஷார்ட் நீட்டுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு 140 days இருக்குது. உங்களுக்கு மே 1st சண்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜேஇ சீசன் 1
நெக்ஸ்ட்டு ஒரு 30 days டைம் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தின் திஸ் ஸ்டிபுலேட்டட் டைமுக்குள்ளே எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதணும், ஜேஇ மூலமாக ஐஐடி மட்டும்தான் போக முடியுமா, ட்ரிபிள் ஐடினா என்ன, என்ஐடினா என்ன, ஸோ எந்தெந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போக முடியும், யாரெல்லாம் வந்து ஜேஇ மூலமாக அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க, ஸோ ஒன்லி த ஜேஇ தான் ஒன்லி த வே டு கெட் இன் டு ஐஐடியா, வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும், ஸோ அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜும் எவ்வளோ இருக்குது, ஐஐடியில் எது டாப் ரேங்கிங் காலேஜ், ட்ரிபிள் ஐடியில் எது டாப் ரேங்கிங் காலேஜ், என்ஐடியில் எது டாப் ரேங்கிங் காலேஜ், கவுன்சிலிங் இப்போ லாஸ்ட் இயர் வந்து இந்த காலேஜில் ஐஐடியில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்கும் என்னென்ன கட் ஆஃப் வந்துச்சு, ஸோ செஷன் 1ம் செஷன் 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஸோ எந்த டேட்டில் எக்ஸாக்ட்லி இந்த கேர்லெஸ்ஸை நம்ம வந்து ஆன்லைனில் எழுதும் போது எப்படி ஓவர் கம் பண்ணணும், ஸோ பேப்பர் 2 எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ மைண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே லைவ் செஷனில் நான் உங்களோட நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆடிட்டோரியத்தில் உங்களுக்கு மீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன். உங்களோட லைவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நீட்டுக்கு வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் நீட் 2026, என்டி என்ன மோடில் இருக்காங்க, ஸோ என்ன மாதிரி எந்த சாப்டருக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும், இந்த நெக்ஸ்ட் 140 days எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும், மைண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணும், ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், கேர்லெஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும், லாஸ்ட் இயர் ஆல் மெடிக்கல் காலேஜஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் வந்துச்சு, ஸோ இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்க முடியும், ஸோ நம்ம கவுன்சிலிங் 3 ஸ்டேட் கவுன்சிலிங் வரைக்கும் எந்தெந்த மார்க்குக்கு வந்து என்னென்ன சீட் கிடச்சிது, எந்த காலேஜ் கிடச்சிது, எத்தனை ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நீட் 2026க்கு அப்புறம் உள்ளே வரப்போகுது, ஏதாவது சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதா, ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நீட் 2026க்கு என்ன 90% அப்ராக்சிமேட் கட் ஆஃப் வர முடியும், இப்படி எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட்ஸ், ஓபிஎஸ் சர்டிஃபிகேட் என்ன வாங்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்ன வாங்கணும், நீங்கள் ஒரு வேளை +2 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் போர்டையும் நீட் ஆர் போர்ட் ஆர் ஜேஇ ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணணும், வித் இந்த எப்படி டைமை டிவைட் பண்ணணும், எப்படி டைம் ஈக்குவலாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே இன்னும் நிறையா, இது ஒரு கடல், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையுமே ஆஃப்டர் த எக்ஸாம், அந்த 10 to 1 எக்ஸாம், ஸோ ஸ்பைரோவே வந்து அவர் டெலிஷியஸ் லஞ்ச் ஃபார் த பேரண்ட்ஸ், ஸ்பைரோவோட இன்ஸ்டியூட்டோட லஞ்சு வந்து இந்த மார்க் டெஸ்ட் வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இது ரெசிடென்ஷியல் கேம்பஸ் லாஸ்ட் 9 இயர்ஸாக இங்கே நாமக்கல்லில் எர்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய சிஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைட் ஒரு 16 acres கேம்பஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஆல்மோஸ்ட் மோர் தென் 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் படிச்சுட்டு வெளில போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ், செமி ரிப்பீட்டட் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ், ஜேஇ பேச்சஸ். அப்படி இருக்கும்போது இந்த பேட்சுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், செப்பரேட் மெஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், செப்பரேட் ஸ்டடி கேம்பஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு அலாங் வித் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல் ப்ரிகேஜிலேருந்து கிரேட் 12 வரைக்கும், எக்ஸ்பெஷலி 11th and 12th இன்டெகிரேட்டட் நீட் ஜேஇ கோச்சிங் கூட ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு விசாலமான கேம்பஸ், எஸ்பெஷலி ஆடிட்டோரியம் இருக்குது, அங்கே தான் நம்ம மீட் பண்ண போகிறோம், அங்கே தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒன் ஷாட் சொல்யூஷன், உங்களுக்கு ஒரு நீட் 2026 பற்றி ஒரு அவேர்னஸும் கிடைக்கும். அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற தயக்கம், டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், ஏன்னா நிறைய சேனல்ஸ் பார்க்குறீங்க யூடியூப்பில், தேர் கிவிங் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஸோ ஆனால் ஸ்பைரோவில் இது இந்த நீட் கட் ஆஃப் அனலைசஸில் நிறைய நீங்கள் இப்போ யூடியூப்பில் வந்து பார்க்குறீங்க. ஐ ஹோப் தட் ஐ எம் த வெரி ஃபஸ்ட் பர்சன் இன் தமிழ்நாடு இந்த ஃப்ரம் த இயர் ஆஃப் 2018 நீட் கட் ஆஃப் எக்ஸாக்ட்லி ப்ரிடிக்ட் பண்ணி நான் கொடுத்துட்ருந்தேன். பட் இது எல்லாமே உங்களை நான் நேரில் மீட் பண்ணி உங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனும் கொடுத்து உங்களோட கனவுக்கு ஏதோ ஒரு சின்ன பாட்டை துணை நிற்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாமை ஒரு வாய்ப்பு எடுத்துக்குங்க. நீட் மாடல் எக்ஸாம் 2026 நம்ம ஸ்பைரோ கேம்பஸில் நடக்கிறது. கம்மிங் December 14 Sunday morning 10 to 1 PM. ஸோ 1 to 2 லஞ்ச் செஷன், 2 to 4 o'clock நம்மளோட இன்ட்ராக்ஷன் ரிகார்டிங் த நீட் அண்ட் ஜேஇக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் தவறாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன் டீட்டெயில் செஷன் நீங்கள் நிறையா யூடியூப்பில் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க, பட் நேராக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கேட்கும்போது யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி. நிறைய பேரண்ட்ஸ் கொஸ்டின்ஸோடு வரும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் கிளாரிட்டி. ஜேஇஓ நீட் டு கிராக் பண்ண முடியாத எக்ஸாம்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி டு கிராக். ஸோ அதுக்கான
சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்ன பண்ணணும், எப்படி நம்ம இருக்கணும், மைண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கணும், நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கணும், அதோட டெக்னிக்கல் அப்ரூவ். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே கம்மிங் December 14th நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் நீட் மாடல் மார்க் டெஸ்ட் இஸ் கோயிங் டு we are going to conduct a real exposure. நீட் 2026 எப்படி எக்ஸாம் நடக்க போகுதோ சேம் மெத்தடில் வித் ஹால் டிக்கெட்டோட அதே சேம் ஃப்ரிஸ்கிங் மெத்தடாலஜியோட உங்களுக்கு நடக்க போகுது. அதே ப்ரெஷர் டைமிங் அண்ட் பேட்டர்ன் நீட்டோட பேட்டர்ன் அந்த நீட்டோட லேட்டஸ்ட் சிலபஸில் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ நோ எக்ஸாக்ட்லி வேர் தே ஸ்டாண்ட் நேஷ்னலி. இது இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இல்லாமல் இது ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ அலாங் வித் உங்களுக்கு ஒரு ரேங்கிங் கிடைக்கும். ஸோ அந்த ரேங்கிங் வச்சு நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணலாம்னா யூ கேன் டிசைட் வேர் யூ கரண்ட்லி ஆர் ஸ்டாண்ட் வித். நெக்ஸ்ட் 140 டேஸை நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி உங்களோட ரேங்க் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுங்கிறத இந்த பர்டிகுலர் நீட் மாடல் எக்ஸாம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்படி எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணணும், எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், பயாலஜிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், ஷேடிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்கணும், இது எல்லா பற்றியுமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து கம்மிங் December 14th அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி நீட் 2026 கிராஷ் கோர்ஸ் பண்ணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைவாக யூஆர் கோயிங் டு சி டெமோ செஷன். நம்மளோட நீட் ரிப்பீட்டர் பேட்ச், நீட் இன்டகிரேட்டட் பேட்ச் +1 +2க்கு நம்ம ஸ்பைரோவில் சிபிஎஸ்சி பேட்டர்ன் போர்டோட ஜிஇ நீட்டுக்கான இன்டகிரேட் பேட்சும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேம் ஃபேக்கல்டிஸ் கம்மிங் March 24th நீட் 2026 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 40 days கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கிராஷ் கோர்ஸோட ஃபேக்கல்ட்டிஸை உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேர் கோயிங் டு கிளியர்லி கிவ் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ நீங்கள் யூ கேன் சூஸ் எனி டாபிக் ஆஃப் யுவர் ஓன். அந்த டாப்பிக்கில் டெமோ பண்ணும்போது உங்களுக்கு யூல் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் லாட் பிட்வீன் உங்களோட ப்ரீவியஸ் இன்ஸ்டியூட்டோ இல்லை இன்டகிரேட்டட் கோர்ஸ் உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை நீங்கள் உங்களோட போர்டு டீச்சர்ஸ்லேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கான்செப்டை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தராங்கிறது தெரியும். ஸோ இட் ஆல்சோ அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் இந்த டெமோஸ்ட்ரேஷனும் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அது மூலமாக ஸ்பைரோவோட ஃபேக்கல்ட்டிஸோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியை புரிஞ்சுக்கிறதுக்கும் இட் பி வெரி கிரேட் சான்ஸ் ஃபார் த கரண்டாக +2 படிச்சுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த SWOT அனலைசிஸ் ஃபார் போத் ஜிஇ அண்ட் நீட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, எதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும், டைம் எப்படி எஃபிஷியண்டாக ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும், ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ டெஸ்ட் எழுதணும், இது எல்லாத்த பற்றியுமே இந்த செஷனில் அந்த நீட் மாடல் எக்ஸாம் நீட்டோட அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் பர்டிகுலர் வில் பி ஐ ஓப்பனர் ஃபார் நீட் அண்ட் ஜிஇ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சம்டைம் அவுட் ஆஃப் நாமக்கல் வர பேரண்ட்ஸுக்கு இது மேபி கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போகணுமாங்கிற ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். பட் இட்ஸ் ஒர்த். ஸ்பைரோட கேம்பஸ் பார்க்க முடியும். உங்களோட ஃபியூச்சர் நீட் ரிப்பீட்டர் தான் உங்களோட பிளான், அல்லது +1 +2ல் நீங்கள் வந்து ஒரு இன்டகிரேட்டட் கோச்சிங் வெல் எக்யூப்டு ஃபேக்கல்ட்டிஸோட உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் பற்றி நீங்கள் பார்க்க முடியும். நீட் கிராஷ் கோர்ஸ் ஆர் ஜிஇ கிராஷ் கோர்ஸ்க்கோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஸோ யூல் கெட் யூ ஹேவ் லாட் ஆஃப் கொரிஸ். அது எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல நான் உங்களோட அத்தனை இன் டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இது ஒரு ட்ராவலிங் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருமா நினைக்காதீங்க. இட் வில் கிவ் லாட் ஆஃப் ஈவன் தோ ஐ எம் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் டிப்ஸ் அபவுட் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். ஸோ நீட் போர்டு எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சிபிஎஸ்சி இஸ் அபவுட் February மிடில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. February எண்டில் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேர்த்துக்கு போர்டு எக்ஸாமுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதையும் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ண முடியும், ஃபுல் ஸ்கோர் அவுட் ஆஃப் 500 இட் ஸ்கோரிங் சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட் இஸ் நாட் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அதுக்குமே சாப்டர் வைஸ் எப்படி பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், எப்படி ஃபுல் டெஸ்ட் எழுதணும், எதுலெல்லாம் உங்கள் மார்க் நீங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இப்படி எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் யுவர் ஜிஇ அப்ளிகேஷன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி ஸோ அதுக்கு ப்ளேஸ் ஆகி எந்த கம்பெனி வரைக்கும் போக முடியுங்கிற வரைக்கும் நீட்லேயும் அப்படி தான். நீட்டில் நீங்கள்
அப்ளிகேஷன்லேருந்து ஆரம்பித்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலேருந்து டைம் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து நீங்கள் கட் ஆஃப்லேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் பிஜி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் அதே மாதிரி உங்கள் போர்டு அதில் இந்த 2026 போர்டு எக்ஸாமில் எப்படி ஸ்கோர் பண்ணுங்கிறத ஒவ்வொரு நாள் எப்படி மைண்ட் கண்டிஷன்லேருந்து என்னென்ன இந்த இருக்கிற டேஸ்க்குள்ளே எப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அலாங் வித் ஒரு நீட் எக்ஸ்பெக்டட் பேட்டர்னில் 2026 எக்ஸ்பெக்டட் பேட்டர்னில் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பயுமே சில விஷயங்கள் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும், நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அது நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட்டை பொறுத்து. ஸோ நிறைய குடும்பங்களில் ஸ்பைரோவும் நானும் இன்றைக்கி ஒரு மெம்பராக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் என்னோட இந்த 10-15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணி உங்களோட நின்று உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மோட்டிவேட் பண்ணி உங்களோட சைட்டை டிசிப்ளின் பாத்தில் உங்களை கைட் பண்ணி உங்களை ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்பைரோவும் நானும் ஒரு உறுதுணையாக ஒரு அணிலாக இருப்போங்கிறத இந்த சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த டெமோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீனில் 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நேரில் கம்மிங் December 14 சண்டே மார்னிங் 10 o'clock உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.